நம்ம கொட்டியை தேடி நம்ம கொட்டியை தேடி கோட்டையை நாடி நம்ம சபையை நாடி நாடி முனி வந்திருக்கிறது. கண்ணி வைக்கும் நேரத்தை அகிலத்தை சுற்றி வரக்கூடியவர், மூன்று லோகங்களையும் கண்ணி வைக்கும் நேரத்தை சுற்றி வரக்கூடியவர் உண்மைதான். வரப்பிரசாதி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். பிரம்மசுதன் ஏண்டா கொலை பண்றீங்க? நாரத மகாமுனிவர் வந்திருக்கின்றார். சீக்கிரம் போய் அவர் அழைத்து வாருங்கள். வெளியில் இருக்கின்றார். வாயற்படிக்கு வெளியில் இருக்கிறார். வாயற்படியில் இருக்கின்றார். அங்கதான் நின்னுகிறார். வாயற்படியில் இருக்கின்றார். தக்க மரியாதையுடன் மரியாதையாய் அழைத்து அப்படியே ஆகுங்க. வர்றதா என்னடா இது? மரியாதை அந்த பக்கம் திரும்பு. அந்த பக்கம் திரும்பு. நீங்க என்ன சொல்றீங்க? மரியாதையுடன் அழைத்து வா. அதே மாதிரிதான் நான் அழைச்சின்னு வரேன். கழுத்துல கையை போட்டு வச்சு வர மரியாதை. தவறாக தெரியவில்லை. சொன்னதே சொல்லுமா? கிளிப்பிள்ளை கீரிப்பிள்ளை கிளிப்பிள்ளை வரட்டும். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. அதாவது சொல்வதற்கு யாருக்கும் எளிய அறியலாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று கூறுவார்கள். மரியாதையா அழைச்சிடுவானா? மரியாதை வான்றதுலடா. வணக்கத்துடன் அன்போடு இந்த ஆசனத்தை சரியாக போடு. உயர்ந்த சிம்மாசனம். ஆமா சரியா போற. ஐயா உட்காருவா உட்காருவா. உயர்ந்த சிம்மாசனம். இப்படிப்பட்ட ஏவல்களை வைத்து எப்படித்தான் நீ தொண்டு செய்து கொண்டிருக்கிறாய்? தலையெழுத்து உங்ககிட்ட வந்து மாட்டிட்டு சரி செய்து போறான். சரியா போடுறா. உனக்கு போட தெரிஞ்சா போடு. உனக்கு தான் அறிவில்லை. நீ அதை சரியா போடு. ஆசைமே வேண்டாம். மன்னரை பார்த்த மகனும் சந்தோஷம். காண்பது
தோன்றும். சபாஷ். பார்த்தாலும் மாமன்னர் ராஜேந்திரன் வாழ்க, மாமன்னர் ராஜேந்திரன் வாழ்க வாழ்க என்று உன்னை மனதாக வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா, சுவாமி பெருமை கொள்ளத்தகும் ராஜேந்திர மன்னன் வாழ்க, ராஜேந்திர சுவாமி எங்கெங்கு சட்டி நீ என்ன கட்டி சனிக்காம அன்னைக்கு நான் கம்பெனி விட்டு போனாலும் பரவாயில்ல, பத்தா வச்சுக்கிற ராடு கைட்டிட்டு தான் போவேன். படைத்த ஆண்டவனே வந்தாலும் உங்க காலம் ஒண்ணா நானு காலி பண்ணிட்டு போனாலும் போவேன். பார்க்கலாம். என் காலையில் மறுபிறவி நான் அவனுக்கு தெரியாது. அல்ப சவகாசம் பிராண சங்குலம் எல்லாம் வச்சு வேலை வைக்கிறேன். ஆடிடும் போ. எல்லாமே பண்ணுவாங்க. அண்ணா, நாங்கள் வந்தது பார்க்க மனதுக்கு வேண்டும். மிகவும் சந்தோஷமாக நாடே விழா கோலமாக இருக்கிறது. என்ன காரணம் என்ன நடக்கிறது? யாது காரணம் என்று கேட்டு ஆமா, என்னுடைய மகனுக்கோ பெண் பார்க்க போகின்றேன். பெண் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் என் மகனுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் என்ற நேரத்தில் உங்களுடைய வீணை காலம் கேட்டது. சொல்லியா? இந்த அபிசுகள் ஏதோ தவறாக நடந்து கொண்டார்கள். அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவர்களை விடு. இவர்கள் இல்லை என்றால் நாடகம் இல்லை. என்றால் ஆணி வேறு நாடகம். 2 பேர் இல்லடா நாடகம். என்னடா நாடக விஷயம் கோமாளி இல்லை என்றால் குருகுலம் இல்லை. அதான் உண்மை. அதனால பண்ற சேட்டைகளை மக்கள் சிரிப்பதற்கு, சிந்திப்பது இவங்களையும் சிரிக்க வைக்கணும், அவங்க சிரிக்கணும். சிரிப்பது சிரிப்பதற்கென்றே பிறந்த ஜென்மங்கள் இதெல்லாம். அதான் தலையெழுத்து. அதான். சுவாமி, ஆகையால் என் மகனுக்கு திருமணம் செய்ய போகின்றேன். ஜாதக பொருத்தம் ராசி மன மகிழ்ச்சி அடைகிட்டு இதை கழித்து ஒரே மகன் ஒப்பந்தமணி சிவமணி அயலாடி சென்று பட்டப்படிப்பு முடித்து நம் வந்து நாட்டுக்கு விட்டார். முடித்து நம் நாட்டுக்கு வந்து விட்டார். நாட்டின் பொறுப்பை ஒப்படைத்து திருமணம் முடிக்க வேண்டும். அவ்வளவுதான் உன் ஆசை. அவன் நார்தர் வேஷம் போட்டாலும் போட்டான். ஏடா அவனை இவ்வளவு பாடுபடுத்திருக்கலாம். சாமிக்கு உதவுறாங்க ஐயா. சரி, இப்பொழுது உன்னுடைய மகன் நாட்டிற்கு வந்து திருமண பொருத்தத்தை பார்த்து சொல்ல வேண்டும். அதுக்குத்தான் கொண்டு வாருங்க ஜாதகத்தை பார்த்து.
ஜாதகம் வச்சங்க குட்டிக்குள்ள மேடைக்குள்ளே பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. இருக்குது. வெளிநாடு சென்று பட்டப்படிப்பு படித்து முடித்து நம் நாட்டுக்கு தாயகம் வந்திருக்கிறார். அவனுக்கு திருமணத்தை செய்து வைத்து பார்க்க வேண்டும். மன்னர் மனக்குள்ள ஆசைப்படுகிறார். ஹெல்ப் பண்றேன். பண்ணுடா, பண்ணுவேன். நான் பண்ணுவேன். ஆமா. படித்து பாருங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு. அண்ணா மனதில் வருத்தம் தேவையில்லை. ஐயனே, ஆம், என்ன காரணம்? அண்ணா நான் சொல்லும் வார்த்தை